உதயநிதியை துணை முதலமைச்சரா அறிவிச்சிருக்காங்க. உதயநிதி இந்த எலிவேஷனுக்கு வருவார்ன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இவர் வந்ததுமே ஊடகங்கள்ல இன்னொரு விஷயத்த அதிகமா எல்லாருமே பேசுறத கவனிக்க முடியுது. அதாவது 2026 எலக்ஷன்ல யங் பொலிட்டீஷியன்ஸ் தான் முன்னிறுத்தப்பட போறாங்க. திமுகல இருந்து உதயநிதி ஒரு முகமா இருப்பாரு. நடிகர் விஜய் வராரு. பாஜகல இருந்து அண்ணாமலை, பாமகல அன்புமணி ராமதாஸும் ஒரு 50 பிளஸ்ல இருக்கவர் தான். இப்படி வந்து எல்லா தரப்புலயுமே ஒரு புது முகங்கள், இல்ல இளைய முகங்கள் வருது. அரசியல்ல இது எந்த மாரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு 30, 35 வருஷமா செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரான காலகட்டத்திலிருந்து அதுக்கு முன்னாடியே கலைஞர் இருந்தாலும், இந்த ஜெனரேஷன் அதிகமா பார்த்தது ஜெயலலிதா, கலைஞர் பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்தது எம்.கே. ஸ்டாலின், இபிஎஸ் இப்படி பார்த்து பழகியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் மீடியாவ அவங்களே யூஸ் பண்ணக்கூடிய, இல்ல இன்னைக்கு ட்ரெண்ட நல்லா புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகமா வராங்கன்னு சொல்லும்போது, இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பேசுறாங்க. அது விஜயோட வருகை வந்து ரொம்ப முக்கியமாவும் எல்லாரும் சொல்றாங்க. காரணம், விஜய் இன்னைக்கு வந்து ஒரு லைம் லைட்ல இருக்கும்போதே வராரு. அவர் வந்து ரிட்டயர் ஆயிட்டு வரல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. விஜய் வர்றதுனால உதயநிதிக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ணாமலை வெர்சஸ் விஜய் வெர்சஸ் உதயநிதின்னு இருக்கும்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்ளோ பெரிய பார்ட்டிஸா இருந்தாலும், இந்த புதிய தலைவர்கள் இல்லன்னா இளம் தலைவர்கள் வர்றதுனால தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றம் வரும்னு பார்க்குறீங்களா? விஜய் வந்து 2026ல தீவிர அரசியலுக்கு வரப்போறாரு. சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறாரு அப்படின்றதுக்காக உதயநிதிக்கு இப்போ உடனடியாக துணை முதலமைச்சர் பதவி குடுத்துருக்காங்க அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. அப்படிதான் வந்து சோசியல் மீடியால வந்து நெறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டுமே காரணம் கிடையாது. இது நீண்ட நாட்களாகவே நம்ம வந்து பலமுறை இத பத்தி பேசியிருக்கோம். உதயநிதி தான் வந்து திமுகவினுடைய அடுத்த தலைமுறை தலைவராக இருக்க போறார் அப்படின்றது தான் அந்த கட்சியினுடைய பிளான். அது எப்ப அப்படின்றதுல தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது. அது வந்து 2026 தேர்தலுக்கு பிறகு அது நடக்க போதா? இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ட பண்ண போறாங்களா? அப்படின்றது. ஏன்னா வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து பார்த்தோம்னா, எப்ப அவருக்கு அமைச்சர் பதவி குடுத்தாங்களோ, அப்போதிலிருந்தே வந்து துணை முதலமைச்சராக உதயநிதிய ஆக்கணும் அப்படின்னு நிறைய மூத்த அமைச்சர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. 2வது பார்த்தோம் அப்படின்னா, இந்த உதயநிதியுடைய எலிவேஷன பார்த்து கவலைப்பட வேண்டியது அதிமுகன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு அதிமுகவுடைய முகமாக அறியப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய வயது அப்படின்றது 70. இப்ப திமுக வந்து அடுத்த தலைமுறை தலைவர்கள வந்து உருவாக்குவதில ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு இந்த லெகசிய வந்து பாஸ் அவுட் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ட எந்த ஒரு சத்தமும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமாக உதயநிதிய அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. உதயநிதி தான் இன்னைக்கு திமுகவுடைய முகமாக இருக்க போகிறார் அப்படின்றத அவங்க உறுதிப்பட சொல்லிட்டாங்க. எல்லா டிசிஷனும் அவர் எடுப்பாரு அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு அவரை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் தான் கவலைப்படணும். ஏன்னா அதிமுக வந்து அடுத்த தலைமுறை தலைவர்களை இன்னும் தேடவே ஆரம்பிக்கல. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இன்னும் அவங்க செட்டில் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்றது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. 3வது பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு விஜயினுடைய வருகை அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா விஜய் வந்து என்ன மாதிரி அவருடைய மாநாட்டுல பேசப் போறாரு, அவருடைய அரசியல் என்னவாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாக இருந்தாலும், பாமர மக்கள பொறுத்தவரையில விஜய இன்னமும் ஹீரோவா தான் பார்க்குறாங்க. அவர் வந்து இன்னும் ஒரு அரசியல் தலைவரா அவர இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல அப்படின்றது தான் என்னுடைய முதல் பார்வையும். ஏன்னா விஜயினுடைய டிட்டாச் இருக்குல்ல, இப்ப அவர் வந்து எளிதாக அணுகக்கூடியவராகவே இல்ல. இப்ப அந்த கட்சியில நெறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நெனைச்சா கூட, விஜய்யையோ இல்ல விஜய் சார்ந்தவர்களையோ அணுகி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பே இல்ல அப்படின்றது தான் நெறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. விஜய யாருமே ஈஸியா பார்க்க முடியாது. புசி ஆனந்த் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, விஜய் வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் வந்து தீவிரமா அவர் வந்த பிறகும் செய்வாரோ? பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம். இல்ல வந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் டிராவல் பண்ணி மக்கள சந்திக்கிற மாரியான மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தலாம். இது எல்லாமே ஒரு பக்கம் நடக்கும். ஆனா, அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறார் என்றால், அது சுதந்திரமாக விஜய்ட்ட சொல்ல முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் எப்படி இருக்க போறார் அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி அவருடைய மாநில மாநாட்டுக்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் கவனிக்கும்போது, அவர் எப்படி பயணிக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஆனா உதயநிதியை பொறுத்தவரையில இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் கூட உதயநிதி வந்து பெட்டரா இருப்பாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா உதயநிதி அணுகுவது அப்படின்றது அவ்வளவு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமே இருக்காது. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அது வந்து ஒரு கட்டமைப்போட இருக்கிறதுனால எப்படி வந்து உதயநிதியை போய் சந்திக்கிறது அப்படின்றதுக்கான வழிகள் அப்படின்றது திமுகவை பொறுத்தவரையில
அதிகமாகவே இருக்கு. அவரை ரீச் அவுட் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயம் கிடையாது. வேற விஜயை பொறுத்தவரையில அப்படி ஈஸி ரீச் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க்கு. நீங்க பிகினிங்லேயே சொன்னது மாதிரி விஜய் வந்து 50 வயதுல இருக்கிறாரு. உதயநிதிக்கு 46 வயது ஆகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது வேற ஒரு சித்தாந்தத்தோட அண்ணாமலை இருக்காரு. அவருக்கு 40 வயது தான் ஆகுது. இப்ப இந்த 3 பேரை வைத்து தான் 2026 அரசியல் அப்படின்றது களத்துல அதிகமாக பேசப்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல வந்து இன்னைக்கு நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியால கூட அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து காமராஜருக்கு 49 வயசு ஆகும்போது 1954ல வந்து அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அதே மாதிரி 1969ல வந்து திரு கலைஞர் அவர்களுக்கு 49 வயது ஆகும்போது அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறார். ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு வந்து 43 வயது ஆகும்போது அவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு யங் செட் ஆஃப் லீடர்ஸ் வந்து இனிஷியலாகவே பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணி உருவாக்குன ஒரு தமிழ்நாடாக அது இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா களச்சூழல் எல்லாருமே சீனியர்ஸ். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு 71 வயது ஆகிறது, எடப்பாடி பழனிசாமிக்கு 70 அப்படின்னு எல்லாருமே சீனியர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு யங் செட் ஆஃப் லீடர்ஸ் உள்ளே வர்றது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி கலைஞராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி காமராஜர் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுடைய இளம் வயதிலேயே முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்ததுனால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய டைம் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு விஷயமா டெஸ்ட் பண்ணி பாலிசி கொண்டு வர்றதா இருக்கட்டும், இல்லை அடுத்த நிலை தலைவர்கள் உருவாக்குறதுக்கு போதுமான டைம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவருடைய 70களை நெருங்கும் போது தான் முதலமைச்சர் பொறுப்புக்கு வர்றார். அப்போ வந்து அவருக்கான அந்த டைம் வந்து பெருசாக கிடைக்கல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வரும்போதும் அதே மாதிரி 70களை நெருங்குறாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து விஜய்க்கும் உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று வந்து அரசியல் ரீதியாக இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு யார் வந்து இளைஞர்களை வந்து புல் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தேவை இவங்க எல்லாருக்குமே இருக்கு. விஜய்க்கு வந்து ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா புஷியானந்த் தான் போறாரு. ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு மாநாட்டுக்கு அழைக்கிறதுக்காக போறாரு. அந்த டிவிகே சார்பா போற எல்லா இடத்துலையுமே அவ்வளோ யங்ஸ்டர்ஸை பார்க்க முடியுது. அந்த தியேட்டர்ல எப்படி டோரை திறந்து விட்டா பசங்க உள்ள அப்படி வருவாங்களோ ஒரு கடல் மாதிரி, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன். இன்னைக்கு அரசியல் கூட்டங்கள் அப்படின்னா ஒரு 10 பேரை கூட்டணும் அப்படின்னா கூட காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நீங்க வராத அப்படின்னு சொன்னா கூட நிக்காத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படின்னா அது விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ். அதுதான் இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கவலைப்பட வேண்டிய விஷயமா அதுதான் இருக்கு. திமுகவுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா உதயநிதி அப்படிங்கிற ஒரு யங்கர் ஜென்ரேஷன் லீடரை அவங்க உருவாக்கிட்டாங்க. அவருக்கு ஒரு மாஸ் கிரியேட் ஆயிருக்கு. விஜய்க்கு இருக்கு. அண்ணாமலையும் வந்து திமுக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில இளைஞர்களுக்கு வந்து திமுக மேல யாராவது வெறுப்புல இருக்காங்க, இல்ல திமுக எதிர்ப்புல இருக்காங்கன்னா அண்ணாமலை நல்லா வந்து திமுக கேள்வி கேட்கிறாருப்பா, போல்டா பேசுறாருப்பா அப்படிங்கிற அந்த ஆங்கிள் வந்துருவாங்க. பட் ஏடிஎம்கே அந்த ஸ்பேஸை வந்து பெரிய அளவுக்கு லூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த ஏஜ் கேட்டகரியிலயோ இல்ல அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் லீடர்ஸே அங்க இல்லைன்றது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும் நான் பாக்குறேன். அண்ணாமலைக்கு கிடைச்ச இந்த ஊடக வெளிச்சம் இருக்குல்ல, அதுக்கு ஒற்றை காரணம் என்ன அப்படின்னா அதிமுக அதை யூட்டிலைஸ் பண்ணாததான். ஒரு எதிர்க்கட்சி ரோலை வந்து அதிமுக பிளே பண்ணாத காரணத்தினால்தான் அண்ணாமலையால வந்து கேள்வி கேட்க முடிஞ்சது திமுகவை நோக்கி. அவருக்கு அந்த ஸ்பேஸ் அப்படின்றது கிடைச்சிது. திமுகவை எதிர்த்து ரொம்ப கேள்வி கேட்காம ரொம்ப சைலண்டா அவர் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அண்ணாமலை அந்த இடத்த மீண்டும் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது நிறையாவே இருக்கு. இப்போ நீங்க புஷியானதை பத்தி சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக கும்பகோணத்துக்கு போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். கும்பகோணத்துல வந்து பயங்கர வரவேற்பு. அதுல நிறைய பேர் ட்விட்டர்ல கூட போட்டிருந்தாங்க, எங்க பொதுச் செயலாளருக்கே இவ்வளோ வரவேற்பு அப்படின்னா எங்க தலைவருக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு. பொதுவாகவே வந்து விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் தான் இன்னைக்கு வந்து அவருடைய தோழர்களா அந்த கட்சியுடைய ஒரு வடிவமா இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இப்போ இந்த எதிர்பார்ப்போட தான் எல்லாருமே பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. மேபி அவருடைய 3-4 கூட்டங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்றது இருக்கும். எதிர்பார்ப்போட தோழர்கள்லாம் வருவாங்க, நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க, குடும்பத்தோட வந்து கலந்துப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து விஜய் வந்து சரியான ஒரு பாதையில பயணிக்கல, சரியான விஷயங்களை பேசல, எந்த இடத்துல எல்லாம் கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் கேள்வி கேட்காம மௌனமாவே இதே மாதிரி இருந்தாரு அப்படின்றனா. இன்னொன்னு இப்போ விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது, அவருடைய ஸ்டார்டம், அவருடைய ஃபேன் பேஸ்க்கு பெரிய பவர் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்க சரியான தமிழ்நாட்டில் நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை எடுத்து நீங்கள் வந்து அதிரடியான அரசியலை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ஆதரவும் இருக்கும். சீமான் வந்து அதுக்கு ஒரு சரியான உதாரணம். அவர் பேசுகிற எல்லா அரசியலுமே சரியானதா, அதில் விமர்சனங்கள் இல்லையா அப்படின்றது வேற. பட் ஆனால் அவர் வந்து
திமுக அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியை எதிர்த்து பெரிய பணபலம் இல்லாம கிரவுண்ட்ல போய் பேசி பேசி மட்டுமே கட்சியை வளர்த்து நீங்க ஒரு 8% வரையும் கொண்டு வந்திருக்காரு. இப்போ அந்த மாதிரி கன்சிஸ்டண்டா நீங்க வந்து ஒரு விஷயம், அது ஏதோ திமுக எதிர்ப்போ பாஜக எதிர்ப்போ இல்ல தமிழ்நாட்டுக்கான அரசியலோ ஏதோ ஒரு பாணியை நீங்க கையில எடுத்து கன்சிஸ்டண்டா அதிரடியா பண்ணும்போது அதுக்கான ஆதரவு நிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லாருக்குமே இருந்திருக்கு. விஜயகாந்துக்கும் இருந்திருக்கு, இப்ப சீமானுக்கும் இருக்கு. விஜய் அந்த ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி வெறுமனே வந்து நேர்மறை அரசியல் மட்டும் இல்லாம எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அங்க கேள்வி, அதுவும் ஆழமா அழுத்தமா கேட்கறது. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கே ஒரு ஒரு கோபம் இருக்கு. ஒரு விஜய் படத்துல வந்த டயலாக் தான் நினைக்கிறேன். ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து முக்கியமான பலமே எதிர்க்கட்சி தான். கேள்வி கேட்க ஆளே இல்லைன்றது தான் ஜனநாயகத்துடைய முதல் தோல்வின்னு விஜய் டயலாக்ல சொல்லியிருப்பார். அது வந்து இன்னைக்கு இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கேள்வி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சி வந்து ஃபுல் வைப்ரண்டோட ஒரு கேள்வி கேட்கிற இடத்துல இல்ல. அந்த இடத்த அவர் நிரப்பினாலே அடுத்த இடத்த மக்கள் தன்னால கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுகவினுடைய பெரிய பலமே அதோடைய கட்டமைப்பு, அதுக்கு பிறகு சித்தாந்தம். இந்த ஜோன்ல வந்து விஜய் வந்து டிராவல் பண்ணாருன்னா நிச்சயமா திமுகவை எதிர்த்தெல்லாம் வந்து அவர் எதுவுமே பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு திமுகவுடைய சித்தாந்தமும் கட்டமைப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்கோப் வந்து கேள்வி எழுப்புவது தான். எப்படி அண்ணாமலை வந்து வித்தின் 3 இயர்ஸ் இவ்வளோ பெரிய பாப்புலரா தமிழ்நாட்டில் வந்து பேசக்கூடிய ஒரு நபரா ஆனாரோ, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் வந்து சரியான கேள்விகளை கேட்டது. பொதுவா தமிழ்நாட்டுல வந்து திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வேரூன்றி இருக்கு. அது நீங்க வெயிட்டேஜா எடுத்து பார்த்தீங்கன்னா, பாஜக எதிர்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கும். பட் திமுக எதிர்ப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது வந்து இல்லாம கிடையாது. அதை யாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு கல எதார்த்தம். ஸோ இப்ப விஜயை பொறுத்தவரையில மௌனமா இல்லாம சரியான கேள்விகளை எழுப்புவது. அது திமுகவை நோக்கி மட்டும் இல்ல. திமுக இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறதுனால நம்ம வந்து திமுகவை ஹைலைட் பண்ணி சொல்றோம். இன் ஜென்ரலாவே வந்து சரியான கேள்விகளை, மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்துல பேசுவது அப்படின்றது அவசியமான ஒண்ணு. அதை விஜய் எந்த அளவுக்கு செய்ய போறாரு அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அவர் வந்து இயல்பாகவே ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர், பெருசா பேச மாட்டாரு, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு அப்படின்றது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அரசியல் அப்படின்றது அதுக்கானது கிடையாது. மக்கள் பிரச்சனைகளை பேசுவது தான் அரசியல். அப்படின்றப்ப அதை விஜய் பேசுவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்வளவு நாளா நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க.